ஜப்பானில் இப்போ வரையும் நம்பிட்டு இருக்க ஒரு பேய் கதைனா இந்த குச்சிசாக்கி ஓனா தான் சொல்லணும். இந்த பேய் 6 அடி உயரத்தில் வாயிலிருந்து காது வரி கிழிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் அந்த பேய் அந்த ஊரில் இருக்க குழந்தைங்களாம் கடத்திட்டு போய் கொன்றோன்னு நம்பப்படுது. யார் இந்த குச்சிசாக்கி ஓனா? ஜப்பானில் இப்போ வரையும் இந்த பேய் கதையை ஏன் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு பிரியோ நியூஸ் அண்ட் திஸ் இஸ் கிஷோர். இந்த பேய் கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஜப்பானில் ஒரு வீட்டில் அவங்க அம்மா அவங்க பையன்கிட்ட கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் போகும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணியிருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்குற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் டெய்லி போகிற ரூட்டில் ஒரு நாய்கிட்ட எப்போவுமே விளையாடுறது வழக்கமாக வச்சுருக்கான். அந்த நாய் என்னைக்கு இல்லாமல் இவனை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே சந்தேகம் கிளம்பியிருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 30 வயசு பெண்மணி மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. அந்த மாஸ்க் போட்ட பெண்மணி அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் நீங்கள் என்னப்பா பண்ணுறேன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், என் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட பெண்மணி, வா யாரும் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போன்ட்டு அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபுட் பிரிண்ட் சத்தம் நின்று போனாலும் அந்த நாய் குலைக்கிறத நிப்பாட்டவே இல்லை. இதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணி கையை தட்டி விட்டு இவன் அங்கேருந்து தப்பிக்க பார்த்துருக்கான். உடனே அந்த மாஸ்கை போட்டிருக்க பெண்மணி இவன் கையை விடாமல் இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், என்னை விட்டுருங்க, என் வீட்டில் என்னை தேடுவாங்கன்ட்டு கதறி அழுதுருக்கான். அதுக்கு அந்த மாஸ்கை போட்ட பெண்மணி, சரி உன் ஆசைப்படியே ஒன்று விட்டுடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையனும் சரி கேளுங்கன்ட்டு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட பெண்மணி, நான் பார்க்க அழகா இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே பயந்து போன அந்த பையன், என்னை விட்டுருங்க, என் வீட்டில் என்னை தேடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பெண்மணி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னை விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பெண்மணி அவங்க போட்டிருந்த அந்த மாஸ்கை கழட்டுறாங்க. கழட்டினதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணியோட முகம் ரொம்பவே அகோரமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த பெண்மணியோட வாய் காது வரையும் கிழிஞ்சிருக்கு. அந்த பெண்மணியோட ஒவ்வொரு பல்லும் ரொம்பவே கோரமாக இருந்திருக்கு. அதுக்கு அந்த பெண்மணி, சரி இப்பயும் சொல்லு, இப்பயும் நான் பார்க்க அழகா இருக்கானான்னு கேட்டிருக்காங்க. அந்த அகோரமான முகத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே பயத்தில் கையை தட்டி விட்டு கத்திக்கிட்டு அந்த பையன் ஓடி போகிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பையனோட கதறல் சத்தம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனும் காணாமல் போயிட்டான். இந்த சம்பவம் உண்மையா பொய்யான்ட்டு இன்னும் யாராலையும் நிரூபிக்கப்படலை. ஆனால் ஜப்பான் மக்களால் இப்போ வரையும் நம்பப்படும் ஒன்றாவே இருக்கு. சரி வாங்க, யார் இந்த குச்சிசாக்கி ஓனா, ஜப்பான் மக்களால் நம்பப்படுற கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் ரொம்பவே அழகான ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் இந்த குச்சிசாக்கி ஓனா. அப்போ ஜப்பானில் யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஒரு சாம்ராய்க்கு தான் இந்த குச்சிசாக்கி ஓனாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. குச்சிசாக்கி ஓனாக்கு டெய்லி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் இன்னைக்கு நான் பார்க்க அழகா இருக்கானான்னு கேட்பாங்க. இதனாலே அந்த சாமுராய் குச்சிசாக்கி ஓனா மேலே தினந்தோறும் சந்தேகத்தோடு தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜப்பான்லேருந்து பக்கத்து நாட்டுக்கு போர் எடுத்து போயிருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட அரசர் அங்கே இருக்க பலசாலியெல்லாம் கூட்டிட்டு போருக்கு போகிறாங்க. அப்போ அந்த சாமுராயும் குச்சிசாக்கி ஓனா மேலே ஒரு சந்தேகத்தோடு தான் போருக்கு போகிறாங்க. இந்த போர் பல மாதங்கள் இல்லை, பல வருஷங்களாக நடந்துட்டு இருந்தது. ஒரு வழியா அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமுராய் ஜெயிச்ச அந்த ஊர்லேயே ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே பல வருஷம் போயிருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த சாமுராய் அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அப்போ குச்சிசாக்கி ஓனா வேற ஒருத்தர் கூட இருக்கிறத பார்த்து அந்த சாமுராய் உச்சக்கட்ட கோவத்துக்கு போறாங்க. அதுக்கு அந்த குச்சிசாக்கி ஓனா, நீங்க போருக்கு போன இடத்துலயே ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி இங்கே தனியா இருக்க முடியும்ட்டு அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்றாங்க. இதெல்லாம் காதலே வாங்காத அந்த சாமுராய், அழகா இருக்குங்கிறதுனால தான் நீ இவ்வளவு பண்ற, இரு உன் அழகை சதைக்கிறன்ட்டு பக்கத்துல இருந்து பெரிய கத்திரிக்கோள் எடுத்து குச்சிசாக்கியோட பாயிலிருந்து காது வரையும் கிழிச்சிருக்காங்க. இதுல அதிக ரத்த போக்கு போனதுனால குச்சிசாக்கி ஓனா துடிச்சு இறந்து போறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு குச்சிசாக்கி ஓனா பேயா வந்து தன்னோட சாமுராய் கணவரை கொலை பண்ணப்பட்டதாகவும் நம்பப்படுது. அது இல்லாமல் குச்சிசாக்கி ஓனாக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களும் தன்னை விரும்பணுன்ட்டு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனாலே இந்த குச்சிசாக்கி ஓனா தன்னை விரும்புகிற குழந்தைங்கள விட்டுட்டு எந்த குழந்தைங்க இவங்க அழகா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, எந்தெந்த குழந்தைங்க இவங்களை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த குழந்தைங்களை கொலை பண்ணப்பட்டதாகவும் நம்பப்படுது. இந்த குச்சிசாக்கி ஓனா உண்மையா பொய்யான்ட்டு
யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜப்பான் மக்களால் இப்போ வரையும் நம்பப்படுற ஒரு கதையாகவே இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் முன்னாடி இந்த குச்சிசாக்கி ஓனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா பிரியோ நியூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.